வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு பேரரசியின் பிறப்பு. காலத்தை கடந்து 1000 ஆண்டுகள் பின்னால் இமயமலைக்கு பின்புறம் பரந்து விரிந்த சாக்கிய அரசரில் ஒரு ராணி தன்னுடைய தியாகத்தின் ஒரு வரலாற்றின் பிறப்பு நடைபெற்றது. அந்த வரலாறு அனைவரும் அறிந்திருந்தும் சொல்லப்படாமல் மறைந்தது. அந்த பெயர் யசோதரை. சித்தார்த் பிறப்புக்கு முன்பே சாக்கிய குலம் பெருமையோடு எதிர்பார்த்த ஒரு மங்கை. பிறந்த நாளில் அஷ்டமங்கலம் அனைத்தும் ஒன்றாக இடம்பெற்றதாக தொல்கதை சொல்கிறது. வானொலி போன்ற ஒளி, தேவதைகளின் நறுமணம், முழுவதும் ஒளிர்ந்த புகழ். அவள் சாதாரண பிள்ளை அல்ல. அவள் அரச குலத்தில் பிறந்த சுபகிரகமாக பிறந்த மகள். பிறந்த நாளிலேயே ஜோதிடர்கள் கூறினர், இவள் வாழ்க்கை முழுவதும் தியாகத்தாலே உலகை கற்றுக் கொடுப்பாள். அந்த வார்த்தையின் ஆழத்தை யாரும் உணரவில்லை. உணராமலே வரலாறு அவளை தியாகத்தின் சின்னமாக மாற்றத் தொடங்கியது. யசோதரையின் கல்வி. யசோதரை ஒரு ராணி ஆவதற்கான பயிற்சி மட்டுமல்ல, அவள் ஒரு போர் வீரர், ஒரு தத்துவ ஞானி, ஒரு கலைஞர் என பல முகங்களின் உருவமாக வளர்ந்தாள். அவள் கற்றது தண்டியல், குதிரை பயிற்சி, அரசு மரபியல், ஆழமான சமண பிராமண தத்துவங்கள், நயமான கவிதை, இசை, நடனம். அவள் 12 வயதில் கபிலவஸ்து முழுவதும் பேசப்பட்டது. இவள் ராணியாக அல்ல, ஒரு வரலாறு காண முடியாத ஒரு பெண். ஆனால் யசோதரையின் உள்ளத்தில் மட்டுமே அவள் எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அவள் வாழ்க்கை எளிதல்ல. அவள் தேர்ந்தெடுத்த பாதை உலகம் மறந்தாலும் அவள் நடையின் கீழ் நிலம்தானே நடுங்கும் வலிமை இருந்தது. சித்தார்த்தரும் யசோதரையும் 2 ஆன்மாக்களின் சங்கமம். சாக்கிய குலத்தின் 2 நட்சத்திரங்கள் சித்தார்த்தரும் யசோதரையும். அவர்கள் காதல் அரச குல விளம்பரம் அல்ல. அவர்கள் சந்திப்பு அமைதியான உள்ளத்தை தட்டும் சம்பவம். ஒரு பசுமையான அரண்மனை தோட்டம். மலர் சீற்றத்தில் யசோதரை அருகில் தத்துவ சிந்தனைகளில் மூழ்கிய சித்தார்த்தர். அவர்கள் கண்கள் சந்தித்த நாள். அந்த நாள் கபிலவஸ்துவின் காற்றே மாறியது என்று பேசப்பட்டது. யசோதரை சித்தார்த்தரின் சிந்தனையின் ஆழத்தை உணர்ந்தாள். சித்தார்த்தர் யசோதரையின் கருணையும் வலிமையும் கண்டார். இது காதலாக மட்டும் இல்லை, இது காலத்தை தாண்டும் இணைவு. பின்னர் உலகை மாற்றும் 2 ஆன்மாக்களின் ஒற்றுமை. திருமணம். 2 பேரரசர்களின் சங்கமம். சித்தார்த்தரும் யசோதரையும் திருமணம் ஆகும் நாள் சாக்கியர்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த 16 ஜனபதங்களும் பேசின. அது காலத்தின் மிகப்பெரிய அரசு திருமணம். ஆனால் யசோதரை மட்டும் திருமண சப்தங்களில் ஒரு அதிர்ச்சியை உணர்ந்தாள். ஏனென்றால் சித்தார்த்தர் மனதில் இருந்த கேள்விகள் வேறு. எதற்காக மனிதன் பிறக்கிறான்? எதற்காக துன்பம்? இவை முடிவுக்கு வருமா? யசோதரை கண்களால் உணர்ந்தாள். அவள் விரும்பும் வாழ்க்கை, அவள் கனவு அனைத்தும் ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் அவள் ராஜா மகள். தியாகம் அவள் இதயத்தில் பிறந்தது. யசோதரையின் கர்ப்பம். உலகம் அறியாத அமைதி. யசோதரை கர்ப்பமாகும் செய்தி கோட்டையை மகிழ்ச்சியில் மூழ்கடித்தது. ஆனால் சித்தார்த்தர் அந்த நேரத்தில் துன்பத்தின் உண்மையை அறிய முயல்வதில் வாழ்க்கையின் மூல கேள்விகளால் கலங்கியிருந்தார். யசோதரை தன் உள்ளத்தில் மட்டும் கூறினாள், ஒரு நாள் இவர் போவார். நான் தனியாக இருக்கும் நாள் வரக்கூடும். ஆனால் இவரின் வாழ்க்கை உலகை ஒளியால் நிரப்பும். கருவில் வளரும் ராகுலன் ஒரு இரத்தமே 2 வேறுபட்ட பயணங்களின் விதியை இணைத்திருந்தான். சித்தார்த்தரின் துறவு. ஒரே இரவில் உடைந்த ஒரு ராணியின் வாழ்க்கை. அந்த இரவு அரண்மனைக்கு முதலாக சாக்கியரின் நெருங்கிய எதிர்காலம் உடைந்து விழுந்தது. சித்தார்த்தர் துறவியாவது அவன் முடிவு உலகை காப்பாற்ற. ஆனால் யசோதரையின் இதயம் அந்த இரவில் சிதறியது. யசோதரை தூங்கிக் கொண்டிருந்தாள். அருகில் பிறந்த ராகுலன். அவளின் உடல் பிறந்த காதலனும் கணவரும் அவள் அருகில் இல்லை. யசோதரையின் கண்ணீர் வரலாறு பதிவு செய்யவில்லை. அது நிழல்களே மட்டுமே உயிரோடு இருந்தது.
சித்தார்த்தர் உலகை காப்பாற்ற துறந்தார். 23 ஆண்டுகளின் தியாகம். ஆனால் யசோதரை கோட்டைக்குள் தனியாக போராடினாள். அவள் ராகுலனை தனியாக வளர்த்தாள். அரசு பொறுப்புகளை சுமந்தாள். தனிமையின் துன்பத்தை தாங்கிக் கொண்டாள். ஒரு நாளும் சித்தார்த்தரை குற்றம் சொல்லவில்லை. எல்லோரும் அவளை ராணி என்று அழைத்தார்கள். ஆனால் வரலாறு அவளை அமைதியில் எரிந்த தீயாக, தீபம் என்று பதிவு செய்தது. சித்தார்த்தர் புத்தராகி திரும்பி வரும் நாள். 23 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தராகிய சித்தார்த்தர் கபிலவஸ்துவுக்கு வந்தார். மக்கள் ஆயிரக்கணக்கில் வரிசை. ஆனால் யசோதரை மட்டும் அவள் அறைக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கூறினாள், என்னை தேடினவர் வருவார், ஆனால் நான் ஓட பார்க்க மாட்டேன். புத்தர் அவள் அறைக்குள் நுழைந்தார். யசோதரை முதலில் 23 ஆண்டுகள் கழித்து அவரை பார்த்தாள். எந்த குற்றமும் சொல்லவில்லை, எந்த கோபமும் இல்லை. நீ உலகை காப்பாற்றினாய், நான் உன்னை. அந்த வார்த்தைகள் புத்தரின் உள்ளத்தை உருக வைத்தன. யசோதரையின் துறவு வரலாறு மறைத்த மிகப்பெரிய திருப்பம். புத்தரின் போதனைகள் கேட்டு யசோதரை ஒரு நாள் கூறினாள், எனது வாழ்க்கை முழுவதும் உங்கள் நிழலாக இருந்தது. இனி நான் என் ஆன்மாவின் ஒளியாக பயணம் செய்ய போகிறேன். யசோதரை அவள் புத்தரின் முதல் பெண்மணி சீடர்களில் முக்கியமானவர். அவள் துறவு வாழ்க்கை அவள் இழந்த காதலுக்கு பதிலல்ல, அவள் கண்ட உண்மைக்கு மரியாதை. அமரத்துவமான ராணி. முடிவின் பின்புறம் தொடங்கும் வரலாறு. யசோதரை இறந்த நாள் புத்தர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் ஒரு ராணியை இழந்த வருத்தம் மட்டுமல்ல, ஒரு தியாகத்தின் மதிப்பும் இருந்தது. புத்தர் கூறினார், அவளின் தியாகம் இல்லாமல் என் தர்மம் இன்றைய உலகை சென்றடையாது. யசோதரை முடிவில் ஒரு ராணி மட்டும் இல்லை, அவள் தியாகத்தின் வடிவம், பெண்ணின் வலிமையின் உச்சம், அமைதியில் எழுதப்பட்ட ஒரு அமர வரலாறு. நன்றிகள் பல.